அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு அன்னை சமையல்ல பார்க்க போறது வெஜிடபிள் கட்லட். இது குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபிங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல குக்கர்ல 4 உருளைக்கிழங்கு வேக வச்சு தனியா எடுத்து வச்சுக்கலாங்க. 4 விசில் வச்சிங்கன்னா போதும், நல்லா உருளைக்கிழங்கு வெந்துடும். மற்ற காய்கறிகளை இது மாதிரி இட்லி தட்டில் வேக வச்சுக்கலாங்க. பொடியா நறுக்குன 2 கேரட், பொடியா நறுக்குன 4 பீன்ஸ், கொஞ்சம் பீட்ரூட், கொஞ்சம் பட்டாணி சேர்த்துக்கலாம். இதை மூடி போட்டு எல்லா காயும் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. ஒரு பவுலில் வேக வச்ச உருளைக்கிழங்கையும் காய்கறியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணியாச்சு. அடுத்து கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 பச்சை மிளகாயை மிக்சியில் நைஸாக அரைச்சி இதில் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, 1/4 கப் பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்படி பிரெட் கிரம்ஸ் கிடைக்கலன்னா பிரெட் கூட நீங்க போட்டுக்கலாம். பிரெட் கிரம்ஸ் கிடைக்கலன்னா நீங்க ரஸ்கை மிக்சியில நைஸா அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கலாங்க. கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு தண்ணியா இருந்தா போதுங்க. தேவையான அளவு பிரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கலாங்க. கோட்டிங்காக இது நம்ம சேர்த்துக்கிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுலேருந்து ஒரு பால் சைஸ்க்கு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணிட்டு இன்னொரு கையில் வச்சுட்டு இப்படி நல்லா ஃப்ளாட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மைதா கரைசல்ல போட்டுடலாம். அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டுருங்க. நல்லா 2 சைடும் கோட் ஆகுற மாதிரி பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்ததுன்னா இப்படி எடுத்துருங்க. தோசைக்கல்ல தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கட்லெட் போட ஆரம்பிச்சிடலாங்க. ஸ்லோலே வச்சு கட்லெட் பொரிக்கலாம். நான் தோசைக்கல்லே ஷாலோ ஃப்ரை பண்றேன். நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா கடாயில டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாங்க. ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பா ஆகுற வரைக்கும் போட்டு எடுக்கலாங்க. கட்லெட் நல்ல கலர் மாறிடுச்சு. இப்போ வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.